அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுமைக்குமே ஏன் உலக லெவலுக்கே இந்த மே நாளை ரொம்பவும் ஒரு பதபதைப்பான ஒரு சூழ்நிலையோடு எதிர்பார்த்துட்ருக்குறோம். இது தமிழ்நாட்டில் ரொம்பவுமே இந்த நாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலையில் உருவாக்கிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்குது. காரணம் இந்த தேர்தல் முடிவு வெளியாகிறது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தேர்தல்கள் நடந்திருக்குது. ஆனால் இப்படி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை இது வரைக்கும் இந்த தமிழ்நாடு எதிர்பார்த்ததில்லை. இப்போ இது நடந்திருக்குன்னா காரணம் புதுசாக வந்திருக்கிற ஒரு கட்சி தான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் தன்னை இழந்துட்டு தன் சுய அறிவு இல்லாமல் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு ஒரு 50 வருஷம் 60 வயசு உள்ளவங்க வரைக்குமே அந்த கட்சிக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணி பேசுகிறது தான். குழந்தைங்க தான் ஒரு வித மனநிலையில் ஒரு ஈர்ப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கட்சி சார்ந்தவங்களும் அந்த வயசானவங்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. எல்லாமே ஒரு வித சொல்லப்போனால் ஒரு பிறழ்வு மனநிலையில் இருக்காங்க போல் இருக்குது. அந்த மாதிரி தான் தோணுது. எப்பவுமே 10th 12th ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு அந்த குழந்தைகளை பற்றின ஒரு பயம் இருக்கும். ஏதாவது தவறாயிட்டாலோ, இல்லை மார்க் கம்மியாக வந்துட்டாலோ, இல்லை அதில் தேர்வில் ஜெயிக்கலைனாலோ, ஏதாவது ஒரு முடிவுகளை எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஆனால் இப்போது 5 வயசு குழந்தைய முதல் கொண்டு காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது ஒரு விதத்தில் அந்த கட்சியோட தவறாக இருந்தாலும் கூட இந்த புரிதலை கொடுக்காம விட்டது யார்? இருக்கிறோம் எல்லாருமே ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் மேக்சிமம் நம்ம சுயம் என்ன, இது தேர்தல்னால் என்ன அப்படிங்கிறது, அரசியல்னால் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு அந்த புரிதலே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அதனால தான் வந்த வினை. அது ஏன் அப்படின்னா, நம்ம சரியான தலைவர்களை அடுத்த வர தலைமுறைக்கு கற்பிக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு பெரிய மைனஸாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம திரையில் எல்லா தலைவர்களை திரையிலேயே கொண்டாடி பழக்கிட்டாங்க. ஸோ தரையில் நடந்தவற்றை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த கல்வி முறை அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. அவனை எப்படி வச்சுருக்கிறோம்? ஒரு குழந்தையாக இருந்தாலுமே ஒரு எல்கேஜி படிக்கிற ஒரு பையனை கூட என்ன பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா, காலையில் எழுந்திரிக்கிறையா, ஹோம்ஒர்க் பண்ணுறியா, குளிக்கிறையா, சாப்பிட்றியா, ஓகே யூனிஃபார்ம் மாத்துறியா, நீ ஸ்கூலுக்கு போ. சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வர்றியா, ஏதாவது செஞ்சு வச்சுருந்தா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றியா, டியூஷன் போகிறியா, இல்லை வேறு ஏதாவது கேம்ஸ் போகிறியா. அவனை அந்த பொது அறிவுகளவே யோசிக்க விடாத அளவுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, அவனுக்கு அந்த டைட் ஷெட்யூல்டு போட்டு வச்சுருக்குறோம். எல்லாமே புத்தகத்தில் படித்தா கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரிய தவறு இப்போ இங்கே நிற்கிது. புத்தகத்திலேயே எல்லா அறிவும் நமக்கு கிடச்சிடாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு போனாங்க, படித்தாங்க. மார்க்கெலாம் அன்றைக்கெல்லாம் 400 மார்க்கு 350 மார்க் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக பட்டுது. ஆனால் இன்றைக்கி 500க்கு 500 மார்க் வாங்கினாலுமே புரிதல் இல்லாமல் இருக்குது. அதை மனப்பாடம் பண்ணி இந்த பக்கம் மனப்பாடம் பண்ணி அந்த பக்கம் அப்படியே வாந்தி எடுத்த மாதிரி எடுத்துட்டாங்க அப்படின்னா அது அதோடு முடிஞ்சிச்சு. அடுத்த தடவை நீங்கள் அந்த சப்ஜெக்டை திருப்பி கேட்கும்போது அந்த பையனுக்கு தெரியாது இந்த கல்வி முறை அப்படித்தான் இருக்குது. இந்த கல்வி முறை சரியானதாக இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இத்தனை பேர் இப்படி இருந்திருக்கிறதுக்கான தற்குறின்னு அவங்களுக்கு திட்டம் இல்லை. இது தற்குறித்தனமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். அது யாரோட தவறு அப்படின்னா, ஏற்கனவே ஆண்ட கட்சிகளோட தவறு. அதாவது என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் ஒரு கல்வியை ஒரு முறைப்படுத்தி கல்விக்குன்னு சான்றோருக்குன்னு ஒரு
முன்னுரிமை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது இந்த அளவுக்கு வருமானு நமக்கு தெரியல. இப்போது ரீசண்டாக அறிவு திருவிழா அப்படின்னு நடத்துனாங்க. எதுலையாவது அதில் வந்து ஒரு கல்வி பெற்ற ஒரு அனுபவமிக்க ஒரு நல்ல ஒரு அறிவுள்ள ஒரு சான்றோனை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி இந்த கல்வினால் நான் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது பேசுனாங்களா? கேட்டால் அந்த இடத்துலையும் எல்லாமே திரை நட்சத்திரங்களை கூப்பிட்டு வச்சு, திரை உலகினரை கூப்பிட்டு வச்சு, ரீல்ஸ் போடுறவங்கள கூப்பிட்டு வச்சு, இதுதான் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? அப்போ இதுதான் உலகம் போல இருக்குது, நம்ம இப்படியெல்லாம் இருந்தால் தான் நல்லது போல இருக்குது, அப்போ இதில் இருக்கிறவங்க தான் தலைவர்கள் போல இருக்குது. அப்போ உண்மையான தலைவர் யார் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ பகுத்தறிவு நாங்கள் தான் கல்வி கொடுத்தோம், நாங்கள் தான் வந்து மரியாதையை கற்றுக் கொடுத்தோம், சுயமரியாதை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு வெக்கி தலைக்குளிர ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஏன்? இந்த நீங்கள் கொடுத்த கல்வி முறை, நீங்கள் கொடுத்த ஆட்சி முறை, நீங்கள் மக்களை நடத்தின விதம் இன்றைக்கி எங்கே வந்து நிற்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இதுக்கு வந்து முழுமுதற் காரணம் ஏற்கனவே வந்து ஆண்ட கட்சிகள். உங்களைத்தான் நீங்கள் காப்பாற்றிட்டீங்களே ஒழிய மக்கள் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில தான் வந்து இருந்த கட்சிகள், ஆட்சியாளர்கள் எல்லாமே இருந்திருக்காங்க. ஸோ உங்களை காப்பாற்ற தெரிஞ்ச உங்களுக்கு மக்களை காப்பாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தெரியல, மக்களை எப்படி வழி நடத்துறதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்து ஆளும் கட்சியாகட்டும் ஆண்ட கட்சியாகட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து ரெண்டுமே ஆண்ட கட்சிகள் தான். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி அவங்க சரியில்லை, இவங்களாம் தற்குறித்தனமாக இருக்கானுங்க, இவனுங்களாம் சுய அறிவு இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நீங்கள் எப்படி அவங்கள தற்குறின்னு சொல்ல முடியும்? நீங்கள் பண்ணி விட்டது தானே அவங்க இன்றைக்கி தற்குறின்னு வந்து நிற்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து இந்த ஆட்சி ஏற்கனவே ஆண்ட ஆட்சிகள் வந்து இதுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை உங்ககிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி பொதுமக்களும் வந்து அதாவது பழி சொல்ல 1000 பேர் இருப்பாங்க, ஆனால் வழி சொல்ல ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன சரின்னு படுதோ அதை வந்து அலசி ஆராய்ஞ்சு அதில் உள்ள நிறை குறைகள் தவறுகளை வந்து திருத்தி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கணுமே ஒழிய ஏதோ போகிற போக்கில் அப்படியே போகிறோம், நமக்கு படித்தோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு சமுதாயத்தை பற்றி எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் சமூக சூழல் எதுவுமே புரியாமல் நீங்கள் வாழ்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த நிலைமைக்கு தான் கொண்டு வந்து விடும். நமக்கே இந்த நிலைமைனா அடுத்தது வந்து 5 வயசு குழந்தை முதல் கொண்டு வந்து நீங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு அடம் பிடிக்குது அப்படின்னா இந்த குழந்தை வந்து பெருசாகி வரும்போது இந்த குழந்தையோட சூழ்நிலை எப்படி இருக்கும், இந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும், இப்போவே இந்த குழந்தைய மீட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் நீங்கள் அதாவது படித்தவங்க என்ன பண்ணுங்கள், உண்மையாகவேங்க படித்தவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே வந்து வெக்கமாக இருக்குது. இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்களா, இவங்களெல்லாம் படித்தவங்கன்னு எப்படி எந்த விதத்தில் நீங்கள் உங்களுக்கு பேருக்கு பின்னாடி ஒரு 2 டிகிரி போட்டுட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை படித்தவங்கன்னு ஏற்றுக்க முடியுமா? ஒரு சூழ்நிலையை எப்படி அணுகிறது, எது சரி எது தவறு, படிப்புங்கிறது என்ன, கல்விங்கிறது என்ன, எது சரி எது தவறு, எது நல்லது எது கெட்டது, இது இப்படி போனால் சரியாக இருக்குமான்னு பகுத்து ஆராய்ஞ்சக்கூடிய கல்வி முறை தான் இருக்குது. அதுதான் வேணும், அதுதான் அதை கொடுக்கறது தான் கல்வி. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் பொதுவாக போகிற போக்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது இது அந்த சுய அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இது எப்படி சரியாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் நம்ம கல்வி அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறதுக்கு தானே ஒழிய நம்ம ஏதோ ஒரு மூடத்தனமாக ஒன்றை நம்பிட்டு அது பின்னாடி போய்கிட்டு இருக்கிறதுக்காக இல்லை. இதுக்கு நம்ம படிக்கவே வேண்டியதில்லை. உண்மையாகவேங்க படிக்காதவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி தெளிவாக இருக்காங்க. ஆனால் படித்தோன்னு சொல்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்தளவுக்கு சமுதாயத்தை ரொம்ப சீரழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, வரக்கூடிய தலைமுறைக்கு இது ஒரு பெரிய இதாக இருக்கும் போல இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இனி அடுத்த வர தலைமுறைக்கோட வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் போல் இருக்குது. ஒன்றும் இல்லை, எங்கள் ஊரில் வந்து மாரியம்மன் நோம்பி சாட்டியிருக்காங்க. மாரியம்மன் அப்படின்னாலே மழைக்கு வேண்டி வணங்கப்பட வேண்டிய ஒரு கடவுள், மாரிக்காக வேண்டி வணங்கப்பட வேண்டிய ஒரு கடவுள். வள்ளுவரும் வந்து வான் சிறப்பை பற்றி 10 பொருளாக சொல்லி வச்சுருக்காரு. ஆனால் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, மழை எதுவும் இல்லை. ஆற்றில் நாங்களாம் சின்ன குழந்தையில
அமராவதி ஆறு, ஆண்பொருணின்னு சொல்லக்கூடிய அமராவதி ஆற்று கரையில் தான் நாங்கள் இருக்கிறோம். இதில் அந்த ஆற்றுல போய் குளிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் கம்பத்துக்கு ஊற்றிட்டு சின்ன குழந்தையில இருக்கும்போது நாங்கள் வருவோம். மணலெல்லாம் இருக்கும், அதில் வீடு மாதிரி மால்லாம் போட்டு அந்த குடங்களை வச்சு பத்தி பற்றி வச்சு சாமி கும்பிட்டு அந்த பாட்டு சொல்லிக்கிட்டே போவோம். நாங்கள் மாரியம்மன் சார்ந்த அந்த பாடல்கள் பாடிக்கிட்டே சின்ன குழந்தைங்க போவோம். பெரியவங்க யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஆறு கால் வைக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. நான் ஒரு நாள் போய் குளித்தேன், 2வது நாள் என்னால் அதுக்குள்ளே போக முடியல. அந்த அளவுக்கு இயற்கையை சீரழித்து வச்சுருக்குறோம். காரணம் என்ன? நம்ம சாமியை நாம் காப்பாற்றலான்னு நினைக்கிறோம், சாமி நம்மளை காப்பாற்றணும். ஏன்னா இந்த உலகை படைத்த அந்த கடவுள் காப்பாற்றப்பட வேண்டியது உலக உயிர்கள் எல்லாத்துக்குமே கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நாம் தான் போய் சாமியை காப்பாற்றுறோம், நாம் தான் சாமிக்கு எல்லாம் செய்கிறோம், நம்ம கொடுத்தாதான் சாமி சாப்பிடும் அப்படிங்கிறதெல்லாம் அது நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுற ஒரு பிரம்மையை தவிர நம்ம கொடுத்து தான் அவரை சாப்பிட சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின், மழை இல்லைன்னா அந்த தானமும் தவமும் இந்த பூஜையும் கண்டிப்பாக கடவுளுக்கு நடக்காது. இது எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீர்நிலைகளை சேதப்படுத்தி வச்சுருக்குறோம். நம்ம சாமியை காப்பாற்றணும்னு நினைக்கிற நாம் வாழ்கிற பூமியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுல கொஞ்சம் கூட அதை நினைக்கிறதே கிடையாது. அதே என்ன கல்வி முறை, இதெல்லாம் என்ன கல்வி முறை? அடிப்படை ஒரு புரிதலுக்கூட இல்லாத ஒரு கல்வி முறை அப்படிங்கிறது இது உண்மையாகவே அதுக்கு படிக்காமல் இருந்துடலாம் போல் இருக்குது. சுய சிந்தனையாவது வளரும் போல் இருக்குது. இதை படித்து அதை டம்ப் பண்ணி அதை அடைச்சி இதை அடைச்சி மைண்டுக்குள்ளே மற்ற எதை பற்றி யோசிக்காத அளவுக்கு கொண்டு வர்ற ஒரு கல்வி முறை தான் இந்த கல்வி முறை. அப்படின்னா இந்த கல்வி முறையே தேவையில்லையே நமக்கு. எது சரி எது தவறுன்னு தெரியாத அளவுக்கு சாப்பிட்டா போதும், வயிற்றுக்கு சோறு கொடுக்குற கல்வி முறை, ஞானத்தை கொடுக்குற கல்வி முறையில் அப்போ இருந்தது. இது வயிற்றுக்கு சோறு மட்டுமே கொடுக்குற கல்வி முறை. இந்த வயிற்று சோற்றுக்குமே எதிர்காலத்தில் பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போல இருக்குது. அதுவுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் எந்த மாதிரியான ஒரு கல்வி முறையில் இருக்கிறோம், கல்வி படிச்சுட்டு இருக்கிறோம், எந்த மாதிரியான ஒரு உலகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைக்கும்போது அடுத்த வர தலைமுறையோட காலம் அப்படிங்கிறது வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. நம்ம நீர்நிலைகளை பாதுகாக்கிறது இல்லை, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது இல்லை. ஆறு எப்படி போனாலும் என்ன, நீர் எப்படி போனாலும் என்ன, மண் எப்படி போனாலும் என்ன, மலைகள் எப்படி போனாலும் என்ன. ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா, நான் வெளியில் போகிறேன்னா, சம்பாதிக்கிறேன்னா, அதை வச்சு நான் ஏதோ வாங்கிக்கிறேன்னா, சாப்பிட்டுக்கிறேன்னா, அந்த அளவுக்கு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இது நமக்கு கிடைக்க வரைக்கும் தான் நமக்கு இந்த சூழல். இது நமக்கு என்னைக்கு கிடைக்கலையோ அன்றைக்கி இந்த சூழல் அப்படியே டோட்டலாக மாறுபடும். இதை விட்டுட்டோமே அப்படின்னு போனதுக்கப்புறம் நினச்சி எந்த ஒரு வருத்தப்பட்டு எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறதில்லை. சரிங்களா? அதனால் இதுக்கு மேக்ஸிமம் இது வெக்கி தலைகுனிய வேண்டியது இந்த ஆட்சியாளர்களோட செய்கை தான். தனக்குன்னு இருந்த சுயநலம் தான். அப்படி சுயநலமாக நீங்கள் இருக்கீங்களே, விடுதலை போராட்டத்துக்காக தன் உயிரை இழந்து, நாட்டை இழந்து, உடைமைகளை இழந்து, தன்னோட குடும்பத்தை இழந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு இந்த விடுதலை போராட்ட வீரர்கள் நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் நீங்கள் எங்களுக்கு வரியை உங்களுக்கு கொடுத்துட்டு மிச்ச வரியை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு வெள்ளைக்காரன் எல்லாம் சொல்லும்போது சரின்னு ஏற்றுட்டு இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி நாம் சுதந்திர காற்றை சுவாசிச்சுட்டு இருந்திருப்போமா? அவங்களாம் அந்த மாதிரி சுயநலமாக யோசிக்கலையே. நமக்கு என்னங்க அப்படி சுயநலம்? இன்றைக்கி அவங்கள போற்றி புகழ்ந்து அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட நினைவுகளை நம்ம வாழ்கிறோம்னா அவங்க எதுவும் சொத்து சேர்க்கல அவங்களுக்குன்னு. ஆனால் நமக்காக இந்த நாட்டை, சுதந்திர நாட்டை உருவாக்கி விட்டுட்டு போனாங்க. நமக்கான இந்த இயற்கை சூழலை உருவாக்கி விட்டு போனாங்க. ஒரு நல்ல மண், நல்ல காற்று, நல்ல தண்ணி, நல்ல ஒரு மலைகள், இதெல்லாம் உருவாக்கி வச்சு போட்டு இந்த இயற்கையை அப்படியே விட்டுட்டு போனாங்க. இன்றைக்கி நாம் அனுபவிச்சுட்ருக்குறோம். இது எதுவுமே இல்லாமல் இப்போ அடுத்த தலைமுறைக்கு நல்லதும் இல்லை, நல்ல காற்றும் இல்லை, சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கவும் தெரியல, சரியான தலைவன் இவன்தான்னு புரியவும் இல்லை, அதுக்கான புரிதலை நீங்கள் கொடுக்கவும் இல்லை. அப்போ அப்படிங்கும்போது இருக்கிற அந்த இளம் பிஞ்சுகள் மேலே நம்ம இந்த குழந்தை எப்படி பேசுது பாரு அப்படிங்கிறத தாண்டி அந்த குழந்தை எப்படி பேச நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த குழந்தைகளை வாழ வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அதனால் உண்மையாகவே மே 4 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் போல் இருக்குது. வர செய்திகளை பார்த்தா அப்படி தான் தெரியுது.
ஸோ புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழந்தைகளுக்கும் புரிய வையுங்க. இது இவ்வளோதான், இது யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் அவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் தான் வந்து புரிய வைக்கணும். முதல்ல அந்த குழந்தைகளை பெற்றவங்க இருக்கீங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைக்கு எடுத்து சொல்லுங்கள். நீங்களே வந்து 10 புருஷன் வச்சுக்கலாம், 10 பொண்டாட்டி வச்சுக்கலாம், அவங்க அப்படி போனால் தவறு இல்லை, இவங்க இப்படி போனால் தவறு இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க எப்படிங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து நாளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, இது சரி அப்படின்னு உங்களுக்கு வரும்போது நீங்கள் அதில் பாதிக்கப்படும் போது அதை சரின்னு சொல்லி சொன்னவங்க உங்களுக்கு பாதிப்பு வரும்போது இதை தவறுன்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும்? இது எதை சொல்லி அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் சரி எது, இது ஒரு சாரர் ஏதோ ஒரு கட்சி சார்ந்திருக்கிறோம் அதுக்கு சாதகமாக பேசணுங்கிறத தாண்டி உங்கள் குழந்தைகளுக்கு எது சரியோ அதை சார்ந்து பேசுங்க, சரியா? அதனால் உங்கள் குழந்தைகளை பக்குவமாக பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நிறைய பேர் ஓட்டு போடல, அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தினாங்க, கூட பிறந்தவங்களை கஷ்டப்படுத்தினாங்க, சோறு போடலை, அடித்தாங்க அப்படின்லாம் நிறைய பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இந்த சமுதாயம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. அது நம்ம வாஸ்தவம் தான். நம்ம வந்து அதாவது என்ன சொல்லுது, சமூக பொறுப்பு அப்படிங்கிறது நமக்கு இருந்தால், பட் ஆட்சியாளர்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அதை குடிமக்களுக்கு கடத்த முடியும். ஆட்சியாளர்களுக்கு நீ எப்படியோ போயிட்டு போ, எனக்கு பணம் வந்தால் போதும், நாங்கள் ஆட்சி அமைச்சா போதும், எங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கேட்காது. ஆனால் பட போகிறது என்னவோ வந்து பொதுமக்கள் தான், குழந்தைகள் தான், அடுத்த தலைமுறை தான். இதை தயவு செஞ்சு சிந்திச்சு நீங்கள் உங்கள் குழந்தைகளை பக்குவமாக வச்சுக்கோங்க. எலெக்ஷன் இந்த தடவையும் வரும், அடுத்த தடவையும் வரும், அடுத்தது வரும்போது அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். இதுதான் நல்லது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் என்ன பேசுனீங்களான்னு எனக்கு பிரச்சனை இல்லை. எது சரியோ அதை நான் சொல்லிட்டேன். இதை நீங்கள் யோசித்து பார்த்து முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கடமையில், உங்கள் கைகளில் இருக்குது. ஸோ நன்றி, வணக்கம்.